Hello guys, welcome to my channel. இன்னைக்கு நம்ம TNPSC யோட Group 4 analysis தான் பார்க்க போறோம். 2024ல நடந்தது, அதாவது ஜூன் 9 நடந்த தேர்வுக்கான Group 4 analysis தான் பார்க்க போறோம். நிறைய பேர் வந்து நம்ம 94 or 80 plus ஸோ இது வந்து எடுத்துருக்கதா சொல்லியிருக்கீங்க. ஸோ தமிழில் நிறைய பேர் எல்லாமே ஸ்கோர் பண்ணுறீங்க. ஸோ மென்டல் எபிலிட்டி பார்த்தீங்கன்னா, ஸோ எனக்கு வந்து நீங்கள் சொன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 27 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அதில் ஒரு 22 or 20 ஓகே 20 ப்ளஸ் நீங்கள் எடுத்துருக்கதா சொல்லியிருக்கீங்க. ஸோ அடுத்ததாக கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கீங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஜிகேவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 16 கொஷினில் எவ்வளோ எடுத்திருக்கதா சொல்லியிருக்கீங்க அப்படின்னா 14 ப்ளஸ், அதாவது 10 ப்ளஸ், மேபி 10 ப்ளஸ் எடுத்திருக்கதா சொல்லியிருக்கீங்க. சயின்ஸ்லேருந்து 8 கொஷின்ஸ் கிட்டே கேட்டிருக்காங்க. பாலிட்டி பார்த்தீங்கன்னா 8 கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியிலேருந்து 7 கொஷின்ஸ் கிட்டே கேட்டிருக்காங்க. அடுத்ததாக ஐஎன்எம்லேருந்து 8 கொஷின் கிட்டே கேட்டிருக்காங்க. அடுத்ததாக ஜியாகிரஃபி பார்த்தீங்கன்னா 6 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்ததாக யூனிட் 8 பார்த்தீங்கன்னா 12 கொஷின்ஸ் கிட்டே கேட்டிருக்காங்க. யூனிட் 9லேருந்து உங்களுக்கு 9 கொஷின்ஸ் கிட்டே வந்திருக்கு. ஓகேவா? ஸோ சாரி, யூனிட் 9லேருந்து உங்களுக்கு 4 கொஸ்டின்ஸ் கிட்டே வந்திருக்கு. யூனிட் 9லேருந்து மட்டும் 4 கொஸ்டின்ஸ், யூனிட் 8ல் தான் அதிகமாக கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சயின்ஸ்லேருந்து 8 கொஷின்ஸ் அதிகமாக இன்னைக்கு இந்த டைம் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டைமில் மாறுதல்கள் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மென்டல் எபிலிட்டி இருக்கு இல்லையா, ஸோ மேக்ஸு ப்ளஸ் ரீசனிங், ஸோ ரெண்டுமே சேர்த்து நம்மளுக்கு 27 கொஸ்டின்ஸ் கிட்டே கேட்டிருக்காங்க. இதுதான் வந்து மாறுதலாக நடந்திருக்கு. ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா நம்ம 25 வந்து தாண்டினதே கிடையாது. ஸோ 25னா 25 கொஷின்ஸ் மட்டும்தான் கேட்பாங்க. இந்த டைம் 27 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. சயின்ஸில் இந்த டைம் வந்து அதிகமாக கேட்டிருக்காங்க. ஐஎன்எம் நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம எதிர்பார்த்த மாதிரி அதிகமாக கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் பாலிட்டி அண்ட் ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி, யூனிட் 8 இது எல்லாமே நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண சொன்னது தான். ஸோ பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், ஜியாகிரஃபி அண்ட் யூனிட் 8. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் வேக்கன்சி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேக்கன்சிஸ் எவ்வளோ இருந்துச்சுன்னா 10,000 ப்ளஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ உங்களுக்கு கட் ஆஃப் போன டைம் எவ்வளோ வந்திருக்கும் அப்படின்னா ஒரு 165 ப்ளஸ், ஆர் அது வந்து எப்படின்னா கேஸ்ட்டை பொறுத்து மாறும். ஸோ 160 ப்ளஸ் எடுத்திருந்தாலே நீங்கள் வந்து ஜாப் வாங்கியிருப்பீங்க. இந்த இயர் பார்த்தீங்கன்னா 6,000 வேக்கன்சிஸ் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. மேபி இது இன்க்ரீஸ் ஆகவும் வாய்ப்பு இருக்குது, 10,000 இன்க்ரீஸ் ஆகவும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் கன்ஃபார்மாக தெரியல. பட் 6,000 அப்படிங்கிறப்போ உங்களுக்கு கட் ஆஃப் எவ்வளோ வர வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 170 ப்ளஸ், கண்டிப்பாக வந்து 170 ப்ளஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் பிஎஸ்டிஎம் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேபி 5 மார்க் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் நீங்கள் விடோவாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 10 அதாவது 10 மார்க் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெண்களுக்கான இடஒதுக்கீடு பார்த்தீங்கன்னா 30%ல் 10% ஆதரவற்ற விதவை கைம்பெண்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் உங்களுக்கு கட் ஆஃப் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 10 மார்க் ஆர் 15 மார்க்ஸ் கிட்ட கம்மியாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. மேபி இது இன்க்ரீஸ் ஆகவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ ப்ரீவியஸ் இயரை கம்பேர் பண்ணுறப்போ இந்த டைம் கட் ஆஃப் வந்து ரொம்பவே அதிகமாக தான் இருக்கும். ஸோ 175 ப்ளஸ் நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் உங்களுக்கு நீங்கள் ஜாப் அடிச்சிடலாம். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஷேட் பண்ணுறது. ஓகேவா? ஸோ ஷேட் பண்ணுறதுல நீங்கள் நிறைய தவறுகள் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் ஷேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்வேலிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அந்த புக்கில் பார்த்துருப்பீங்க. ஸோ வந்து முறையற்றதாக இருந்தால், ஸோ நீங்கள் அடிச்சுட்டு அந்த ரோல் நம்பர் வந்து நீங்கள் தவறாக எழுதியிருந்தாலோ, அல்லது நீங்கள் ஷேட் அந்த பார்கோட் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து சேதப்படுத்திருந்தாலோ, இந்த டைம் டிஎன்பிசி என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் டபுள் ஷேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த மார்க், அதாவது அந்த ஒரு மார்க் உங்களுக்கு இன்வேலிடில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்துருக்கணும். ஸோ இதனால் வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப டிப்ரெஸ் ஆகியிருப்பீங்க அந்த டைமில். ஸோ டிப்ரெஸ் ஆகாமல் உங்களுக்கு தெரிஞ்சதை மட்டும் ஷேட் பண்ணுங்கள், ரொம்ப அவசரப்பட்டு பண்ணாதீங்க. ஸோ அடுத்ததாக இன்னொரு மிஸ்டேக், இது ஃபஸ்ட்டு மிஸ்டேக். இது அடுத்ததான் நீங்கள் பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா தெரிந்த கேள்விகளையே வந்து தவறாக மிஸ்டேக் பண்ணுறது. ஸோ இது எதனால் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிவிஷன் பண்ணாமல் போகிறது,
நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டெஸ்ட்டு போடாமல் இருக்கிறது. ஓகேவா? ஸோ டெஸ்ட்டுன்றது ரொம்ப முக்கியமானது அண்ட் ரிவிஷனும் ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம படித்தது தானே, நம்ம வந்து கரெக்டாக போட்டுருவோம் அப்படின்ற ஒரு ஞாபகத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ரிவிஷன் பண்ண மாட்டீங்க அண்ட் டெஸ்ட்டும் போட்டிருக்க மாட்டீங்க. ஸோ இதனால தான் இந்த மிஸ்டேக் நடக்குதுன்றதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்ததான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன மைண்டில் தோணுதோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி போட்டுருங்க. ஓகேவா? ஸோ உங்களை அடுத்ததாக வந்து கன்ஃபியூஸ் பண்ணுற கொஷின் கண்டிப்பாக வந்து ராங்காக தான் இருக்கும். அடுத்தது நம்ம பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அகர வரிசை பிரித்தெழுதுக வழுவ சொற்கள் எதுகை மோனை சரியான வாக்கியத்தை தேர்ந்தெடு. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் நம்ம ஈஸியாக தானே இருக்கும். ஸோ இது எதுக்கு நம்ம வந்து எஃபர்ட் போட்டு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்க்காம போயிருப்பீங்க. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு மார்க் வந்து எடுத்து கொடுக்குறது. ஓகேவா? ஸோ இது சிம்பிள் தானே அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது இதுதான் உங்களை லாஸ்ட்டில் கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுரும். ஸோ இதெல்லாமே வந்து ரொம்ப முக்கியமானது. நம்ம ஒவ்வொரு கொஷினுமே முக்கியம். ஸோ டிஎன்பிஎஸ்சியில் உங்களுக்கு வேலை வாங்குறதுக்கு ஒவ்வொரு கொஷினுமே வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் பார்த்துட்டு போகணும். ஸோ இந்த தவிர நான் எதுக்கு வந்து சுட்டி காட்டுறேன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த டைம் குரூப் 2ல் நீங்கள் இதை பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ அடுத்தா இன்னொரு மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு படிக்கிறது. நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு படிக்கிறது தான் வந்து நம்ம செய்கிற அடுத்த மிஸ்டேக்காக இருக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்லேருந்தே ப்ரிப்பேர் பண்ணோம். எப்போனா நோட்டிஃபிகேஷன் விடுறதுக்கு முன்னாடியிலேருந்தே நம்ம ப்ரிப்பேர் பண்ணால் தான் நம்ம கண்டிப்பாக வந்து ஜாப் வாங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதை வந்து நம்ம தவிர்த்து கொள்ளணும். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த்து நம்ம பண்ணுற மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன அப்படின்றத முன்னாடியே பார்த்துக்காம போகிறது தான். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தெரியாமல் நம்ம ஓஎம்ஆரில் மிஸ்டேக் பண்ணுறது, தென் நம்ம ஹால் டிக்கெட்டில் வந்து அவங்க சைன் போடாமல் போடுறது. நம்ம சில பேர் வந்து ஹால் டிக்கெட்டில் சைன் போட மாட்டாங்க, இன்விஜிலேட்டர். ஸோ அவங்கக்கிட்டலாம் வந்து நீங்கள் தான் வந்து சொல்லணும். ஓகே, இந்த மாதிரி வந்து சைன் போடணும், முன்னாடி பின்னாடி சைன் போடணும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் தான் சொல்லணும். ஓகேவா? ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ வினாத்தாளோடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இயர் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நான் வந்து 170+ எடுத்திருக்கேன் மேம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அனைவருக்குமே வாழ்த்துக்கள். அடுத்ததான் நம்மளுக்கு குரூப் 2 நோட்டிஃபிகேஷன் இந்த இயர், அதாவது இந்த திஸ் மந்த் எண்டில் வரப்போகுது. ஸோ இப்போலேருந்தே வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். டைப்ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் போத் ஹையர் முடிக்கிறது தான் நல்லது. ஸோ நிறைய பேர் கேட்குறீங்க, தமிழில் நான் ஹையர் முடிச்சிருக்கேன், இங்கிலீஷில் லோயர் முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. பிஎட் பிஇ எம்ஏ முடித்தவங்க எல்லாருமே கூட நம்ம போத் ஹையர் தான் முடிச்சிருக்காங்க. ஸோ அதனால் நிறைய காம்படிஷன் இருக்கிறதுனால நீங்கள் போத் ஹையர், அதாவது தமிழில் ஹையர் முடிச்சுட்டு இங்கிலீஷில் லோயர் முடிச்சிருக்கேன், தமிழில் லோயர் முடிச்சுட்டு இங்கிலீஷில் ஹையர் முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு தான் வந்து உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் மேக்ஸிமம் வந்து போத் ஹையர் முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சி படிக்கிற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.